இந்த சேலஞ்ச் வீடியோ நான் ஏன் பண்ணுறேன்றது காரணம் இந்த பழம் தான். நான் போய் 50 ரூபாய்க்கு பலாப்பழம் கேட்டேன், ஒரு கவரில் பலாப்பழம் கொடுத்தாங்க. அதே ஃபுல் பலாப்பழம் எவ்வளோன்னு கேட்டேன், 400 ரூபா சொன்னாங்க. டக்குன்னு மைண்டில் தோணுச்சு, 50 ரூபாய்க்கு இவ்வளோ தராங்களே, அப்போ ஃபுல் பலாப்பழத்தில் எத்தனை பலாப்பழம் இருக்குன்னு செக் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. வாங்க முதல்ல இதில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சொலையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ். சின்ன வயசுலலாம் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்குவோம், அப்போவே 10 கொடுப்பாங்க. இப்போ 50 ரூபாய்க்கு 10 தான் கொடுக்குறாங்க. இது மாதிரி தனியாக வாங்குறது பெஸ்ட்டா இல்லை ஃபுல் பழம் வாங்கி ஷேர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டான்னு சொல்லி இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ 50 ரூபாய்க்கு 10 பழம் கிடைச்சிருக்கு. இதே ஃபுல் பலாப்பழத்தில் எத்தனை பழம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபுல் பலாப்பழம் வாங்கினால எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ பாருங்க. பலாப்பழம் ஃபுல்லாக நானே உரிச்சா எனக்கு கை வலிக்கும், அதனால ஆள் வச்சு உரிச்சிக்கிட்டு இருக்கேன். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. இங்கிட்டு திருப்புறானே தவிர ஒன்றும் பண்ண மாட்டானே.